மங்களம் உண்டாகட்டும். அப்படி பாடு. கண்டடி பணிந்து நின்ற பாதத்தை பணிந்தபடியா என்றென்றைக்கும் சுகமாக வந்திருப்பார். நான் என்ன இந்த பாராகிய பிரம்மச்சத்தில் வந்திருக்கின்ற போது பிரம்மச்சத்தில் வந்திருக்கும் போது என்னுடைய நாமதேயம் என்னவென்று தெரியுமா? அதோ என்ன கைலாயமே திருக்கோவிலாயிருக்கும் 2011 நேத்திரம் பரமக்கடவுள் என்று இரண்டாயிரத்தி மூணு நேத்திரம் சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு 2013 நேத்திரம்? எல்லாத்துக்கும் மண்டல 2 நேத்திரம். ஆனா இவன் மட்டும் எப்படி 2013 நேத்திரம்? நந்திக்காவலா 2011 நேத்திரம் எப்படி என்று கேட்கின்றாய்? ஆமா 2011 நேத்திரம் எப்படி என்று கேட்கிறாய்? ஆமா சாமி, இதோ தெரிவிக்கின்றேன். இவமா தெரிவிப்பாய். அதோ என்ன எனக்கோ இருப்பது முக்கன் தடாவாரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவிக்கோ 2 கண்கள். மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? மொத்தம் 2 மொத்தம் 5 ஆச்சுங்க. 5 ஆச்சு. என் இடபாகம் அமர்ந்தவழிய இடபாகம் அன்று இல்ல. பார்வதிக்கோ 2 கண்கள். 7. அதோ என்ன என்னுடைய இடையிலே அணிந்திருக்கக்கூடிய மான்மழுவுக்கோ 2 கண்கள். 7 2 9. 9. என்ன நான் ஏறக்கூடிய காலை வாகனம் இருக்கிறது. அதற்கோ 2 கண்கள். 9 11. அதோ என்ன நான் 1000 பணாமுடி படைத்த இதோ அணிந்திருக்கின்றேன். அதற்கோ 2000 கண்கள். மொத்தம் இது ஒரு 2000 நேத்திரங்க. இப்ப சரியா இருக்கா? தவிர ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தை எரித்து பாண்டிகளுக்கெல்லாம் மரங்களை கொடுத்து இந்த அறத்தை அறவில்லாகவும் வளைத்தவன். அதுவும் தவிர
என்னை இரவும் பகலும் இரவும் பகலும் அல்லும் பகலும் அல்லும் பகலும் 60 நாள் நேரங்களும் இடைவிடாமல் படிக்கு தேவர் மூவர் ரிஷிகள் பண்டிதர் ஏக்கரார் இப்படி சொல்லக்கூடியவர்களெல்லாம் ஏற்றி போற்றி தோற்றம் செய்ய வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர மீண்டும் ஓர் ஆச்சரியம் அனைவரும் கேளுங்கள். அதாவது ஏனென்றால் இதுவரையில் எத்தனையோ பேர்கள் தவம் செய்தார்கள். இதேபோல் தவத்தை செய்த பேர்களை கண்டதில்லை. காலத்திலே மக்களாக விளங்கக்கூடிய ஆதாபி எனது அபிசூரர்கள் இருவரும் வாகையும் சூரியனையும் விழுங்கி அருதாகிய தவத்தை செய்து வருகின்றார்கள். தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இருள் மயமாக இருக்கின்றது. யானை முதல் இரும்பு கடை வரை 8000 ஜீவராசிகள் எல்லாம் பட்டினி பசியின்றி வாடுகின்றன. ஆகையினால் பகல் இல்லாமல் படிக்கு இரவு இரவாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்றமையினாலே அந்த வாதாபி அனதாபி சூரர்கள் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த இமயமலை சாரலருகில் தவநிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி போக வேண்டும் தெரியுமா? அந்த பரிமளங்கள் சொல்லக்கூடிய அணிந்து பாட வேண்டும். அதுவும் தவிர
ஜடாமகுடத்தை அமர்த்தி என் சிறுசிலே ஜடாமுனியை அமைத்து தியாகமெல்லாம் வெந்நீரை அணிந்து நெத்தியிலே விபூதியை பூசி அழகாகத்தானே தோற்றமளிக்கும்படியாக அந்த வாதாபி அனதாபிசூரரிடம் செல்ல வேண்டும் குண்டன் வாதாபி செய்யக்கூடிய நோக்கி நாம் என்ன 30 தேவர்களும் 46 மதரிஷிகள் 44 எம்புடர் யாவற்றமானவர்களும் என் அருகிலே என்று வர வேண்டும் அல்லவா தவநிலைக்கு வந்து நின்றோம். சூரிய வாயு தன்னை வீங்கி விட்டார். பாரதனை இதுவரை கண்டதில்லை. தவத்தை மெச்சினேனே. உங்கள் தவத்தை மெச்சி உங்களுக்கு காட்சி தர இருக்கின்றேன். நீங்கள் குறித்து தவம் செய்யும் ஈசன் தவம் செய்யும் ஈசன் நேரே வந்திருக்கின்றேன். கண்ணை விழித்து பாருங்கள் சோரர்களே. அரக்கரே உங்களை போல் உருக்கமுள்ள எத்தனை பேர்கள் தவம் செய்தார்கள். இரணியன் ராவணன் 3.5 கோடி வயது வரும்படியாக இன்னும் பல சூரர்கள் இன்னும் சூராதி சூரபத்மன்
வந்தார்கள். சூராதி சூரபத்மன், சூராதி சூரபத்மன், வீரராவணன், வீரராவணன், பானுகோபன், தாருகன், தாருகன், இப்படி சொல்லக்கூடிய சூரர்களெல்லாம் தவம் செய்து வரம் கேட்டார்கள். தவம் செய்து வரம் கேட்டார். இப்பேற்பட்ட தவம் செய்யவில்லை யாரும். தவம் செய்யவில்லை யாரும். யாரு பாட்டு கவிதான் யாரு ஐயா ஆலமுண்ட நரவமே தடித்த ஞானி முகம் தனை அளித்த ஞானே வளர்த்த நான்கு முகம் சிறான் ஆயிரம் வல்லவேதா கண்ணல் இங்கு போவிட உனக்கு கண்ணிழித்து மதனை இழிக்க காரன் நாயனன் தனக்கு ஏனா பதினாறு அந்த சீரன் உன்னன் திருவடியை சிவசியின் சூடிய ஆலன் செய்யும் தவத்திற்கு இறங்கிய காத்து ரட்சிக்க வேண்டும் பரம்பொருளே. புகழ்கின்ற பராக்கிர வீரா சூரா புகழ்கின்ற பராக்கிர வீரா அந்த பேரால தவத்தாண்டா செரிமலவி காட்சி தந்தே போவாது சூரர்களே, நீங்கள் செய்த தவத்துக்கு இறங்கி வந்து கண்டித்து பாருங்கள் சூரியனையும் வாழ்வையும் வெளியே விடுங்கள். உங்களுக்கு வேண்டியமான வரத்தை கேளுங்கள். நான் தடையில்லா தருகிறேன். கையில் என்ன பண்ணி எண்ணெய் இல்லை எண்ணெய் போட்டு எண்ணெய் 2 கையில் ஊற்றிட்டேன் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி துடைச்சிட்டு போயிடும். போனா தேங்காய் எண்ணெய் போடுறேன். திருமூர்த்திகளாலும் இன்னும் 33 தேவர்களாகிய 41,000 ரிஷிகளாலும் இன்னும் அஷ்டதிக்கு பாலர்களாலும் 9 நவகிரகங்களாலும் குரு சுக்கிரனாலும் பாதாள லோகத்தில் உள்ள ஆதிசேஷனாலும் மிருகங்களினாலும் பட்சிகளினாலும் 6 குலம் குட்டை ஏரி முதல் யானை முதல் எறும்பு வரை 100,000 ஜீவபேதங்களாலும் நாங்கள் இரவாமல் இருக்க வரமளிக்க வேண்டும் பரமேஸ்வரா. அப்படியே வருமே தந்தே, அப்படியே வரமாதிக்கு சென்றே அந்த தப்பிட தேவ போசி சரஸ்வதி சமத்தாலே ஆனால் கேளுங்கள்
கேளுங்கள் சூரர்களே, நீங்கள் கேட்டபடி கேட்டபடி வரம் தந்திருக்கிறேன். வரம் தந்திருக்கின்றேன். யாரும் குறையில்லாமல் படிக்கு யாருண்டு குறையில் இல்லாத படிக்கு இதோ தந்துவிட்டேன். இதோ தந்துவிட்டேன். இதோ பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையிலே தம்பியா? என்று வருகிறேன். கேளுங்கள் சபையோர்கள் அமையுங்கள். கேளுங்கள் சபையோர்களே. கேளுங்கள் சபையோர்களே, விதமாக விதமாக அனுதாபி சூரர்களும் அனுதாபி சூரர்களும் உலகத்தில் உலகத்தில் கண் வீழ்த்து வைத்து அக்கினி தவிர அக்னி தவிர மற்றவைகளால் மற்றவர்களால் இல்லாமல் படிக்கு சாவு இல்லாதபடிக்கு மரத்தை வாங்கிவிட்டார்கள். மரத்தை வாங்கிவிட்டார்கள். நாம் என்ன நாம் என்ன இப்போது இப்பொழுது கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயம் செல்ல வேண்டும். ஆனால் சூரர்களே, ஆனால் சூரர்களே, நான் கைலாயம் சென்று வருகிறேன். கைலாயம் சென்று வருகிறேன். நீங்களோ உங்களுடைய நாடு நகரம் சென்று வருகிறீர்கள். உங்கள் நாடு நகரம் சென்று வருகிறீர்கள். நான் சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். தம்பி ஏனாபி சூரா தவம் செய்து அரிதாகிய தவம் செய்து தவத்தை பெற்றுக் கொண்டோம். நாம் பெருமையை வரம் தந்த பெருமையை வரம் பெற்ற பெருமையை நம்முடைய நம்முடைய தேவர்களாகிய தேவிமார்களிடம் தேவிமார்களிடம் தெரிவிக்க வேண்டும். சொல்லலாமா? அப்படியே சொல்லலாமா? அப்படியே போலாங்க. அப்படியே போங்க, வீட்டுக்கு போங்க. இவ்விதமாக இந்த வாதாபி அனுதாபி சூரர்கள் வரமானும் காட்சியோடு காட்சியோடு இன்று இரவு ஆ, இதோ இந்த கதை நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டது. ஆஹா. நாளை இரவு நாளை இரவு அதோ இல்லை ஏய், வாதாபி அனுதாபி சூரர்கள் ஏய், அவருடைய தேவியாரிடத்தில் ஏய், சென்று தெரிவிக்க ஏய், அப்போது ஏய், நம்முடைய நாட்டிலே எதுவும் இல்லை என்று அறிந்து அறிந்து அதோ திக்கு விஜயம் செய்வதற்காக தேவனுக்காக தேவலோகம் செல்வதும் செல்வதும் யமலோகம் செல்வதும் செல்வதும் நாளை ஆ, காட்சி ஆ, வந்து கண்டு கழிக்குமாறு ஆ. இந்த தாழ்வுகளோடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வதும் சுவேஜம் புதகி பால் உள்ள கண்ண